மணி 5:30. இன்றைக்கி வாசல் தொளிக்கிற வேலையும் இல்லை, மழை நைட்டு. கோலம் மட்டும்தான் போட்டிருக்கு. இன்றைக்கி வாசல் தொளிக்கல, ஈரமாக கிடக்குதுன்ட்டு. மழை தூரிகிட்டே இருக்குங்காட்டி மல்லிகைப்பூ முல்லைப்பூ கொஞ்சம் ஒரு அவ்வளோதான் இருக்குது. மனம் உள்ளே அப்படி அடிக்குது வருங்க வாசல். சூப்பர் மனம். மழை தூரங்காட்டி செடி பார்த்தா சூப்பர். எத்தனை தண்ணி ஊற்றினாலும் மனம் அப்படி அடிக்குது உள்ள. சூப்பர். கொஞ்சத்தையும் பொறிக்காம விட்டுறலான்னு தான் விட்டேன். வருங்க சூப்பராக இருக்கும். ரோஸே நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய் பப்பி பப்பி அரிசி சாப்பிட்டு பழகிக்கிட்டா. சூப்பராக நிறையா இருக்குது. இதனால் மழை தூரங்காட்டி பார்த்திங்கன்னா மொக்கு அதிகம். மருதாணி ஒன்று தான் பூ இல்லை, மனம் இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா செவ்வரளி இந்த சூப்பராக இருக்குது. நந்தியாவட்டை பூ மனம், இந்த மனோட நம்ம நந்தியாவட்டை பூ அப்படி மணக்குது. பெரிய பூ ஆனால் சூப்பராக அடிக்குது. இந்த பாருங்க தண்ணி இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இருக்கிற தண்ணி அவ்வளோ கூலிங். ஆனால் சூப்பர். ஒரு பூ நிறைய வெடிச்சிருச்சு. இது அப்படியே தண்ணியோட வச்சுக்கலாம் அவ்வளோ. அப்பா பூ பாருங்க நிறையா அழகு. மனமே சூப்பர். இது அந்த ஒத்த நந்தியாவட்டை பூ, இது மனம் சூப்பராக இருக்கு. மொக்கு நிறைய விற்கிது மழை தூரங்காட்டி. பாருங்க இது எப்படி இருக்குன்னு. வெள்ளை வேஷ்டி இப்படி போட்ட மாதிரி. இது கம்பி வேலி மறைக்கட்டுங்கிறக்காக செடி விட்டாச்சு. வீட்டுக்கு முன்னாடி கம்பி வேலி இருக்கக்கூடாதுன்னு சில பேர் சொன்னாங்கன்ட்டு பாருங்க அப்படியே செடி விட்டாச்சு. பாருங்க இப்போ நகைப்பழ மரம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க சில பேர். பாருங்க வெட்டி இப்படி விட்டாச்சு. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்கிறக்கா வெட்டாட்டின்னு விட்டு வச்சுருக்குறேன். பாருங்க நகைப்பழம் இது தானாக முளைச்சது தான். வெட்டில் அப்படி விட்டாச்சு. சூப்பராக இருக்குது இந்த செடி. பப்பி படக்கு படக்குன்னு கிடைக்கிற அரிசி. குட்டி போட்ட ஸ்டேஜ் ஆச்சு. முதல்ல அரிசி திங்க மாட்டான், இப்போ நல்லா அரிசி சாப்பிட்டு பழகிட்டா. சில பேர் நம்ம மாசமாக இருக்கிறப்ப திண்ணீர் இதெல்லாம் சாப்பிடுவாங்கிறாங்களே, அது மாதிரி பப்பியும் இப்போ அரிசி சாப்பிட்டு பழகிச்சு. படக்கு படக்குன்னு இதா. ஏ பப்பி பப்பி புதுசாக அரிசி சாப்பிட்டு பழகிட்டா படக்கு படக்குன்னு. வெத்தலை வருங்க அவ்வளோ சூப்பராக வெடிச்சிருக்குது மழை தூரங்காட்டி. இதா கருன்னு பார்த்தா சூப்பராக இருக்குது. அப்படி ரோஸ் செம்பருத்தி அப்படித்தான் தண்ணி ஊற்றுற அளவு இல்லை. இப்போ மழை தூரங்காட்டி செம்பருத்தி நல்லா வெடிச்சிருக்கு. நான் திக்கா இன்னும் மாடு அவுத்துக்கட்டில் வரும். இப்போ சாப்பாட்டுக்கு பற்ற வச்சுட்டு ரசம் மட்டும் தக்காளி ஒரு 5-6 தக்காளி கரைச்சி தாளிச்சுட்டு வந்திருக்கிறேன். போகணும். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கலான்ட்டு விட்டாச்சு. தேங்காய் ஒன்று மட்டும் வாங்கிட்டு போகணும். சின்ன தம்பி வீடியோ எடுக்குதான் மேனையே மேலே 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 நல்லா பிடிக்கும் சமைதி. இப்படிங்க சூப்பர். நான் படம் எடுத்து கொட்டியாச்சு. சட்னி சூப்பராக இருக்குது. அந்த செக்கில் ஆட்டி பார்த்தா அவ்வளோ சூப்பர்.
சீக்கிரம் சீக்கிரம் வருஷம் ஓடுற வீசிருங்க. தங்கம் அப்படி போடக்கூடாது. அண்ணன் போட்டா பாரு மட்டை உடையிற சீ வலிச்சது கேட்டு போச்சு. சாரி சாரி அண்ணன் அடிச்சதுக்கு சாரி. என்ன பூரி வைக்கலை சாரி. ஒன்றும் சொல்லக்கூடாது சின்ன தம்பிக்கு மட்டும் கோவம் அப்படி வரும். சீக்கிரம் வச்சுக்கிட்டு மேலே நீ மட்டும் வேக மாட்டேங்கிற யாட்டேப்பா பின்னாடி திரும்பி. இந்துட்டு வாங்க இங்கே வா. அண்ணனுக்கு காய்ச்சல் அதனால பேட்டரி லோவாகுது. பார் பார் ஏன் வருஷம் அடிக்கிற. சரி கொண்டு போய் டீயை கொடுத்துட்டு வந்துடுறேன். சூடாக பஜ்ஜி வாங்கி வந்தாச்சு. மணி 1. பேரன் இருக்காங்காட்டி என்ன சட்னியெல்லாம் கொடுக்கலையா தங்க? உனக்கு என்ன வேணும் அதில்? இல்லை இதே பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி. அந்த சேர் எடுத்து போட்டுருக்க. இது முட்டை போண்டா பஜ்ஜி. உருளைக்கிழங்கு தான் ஊற்றி பயங்கரம் சூப்பராக இருக்கு. தங்க உங்களுக்கு என்ன வேணும்? அங்கே வருங்க அவர் சேர் போட்டு கொண்டுட்டாங்க. வேற லெவல். நீ ஒரு சேர் எடுத்து போட்டுக்க சாமி. அதே சாப்பாட்டு கத்திரிக்காய் அறிகிற பெரிய நம்பி தான் வீடியோ எடுக்குது. தம்பி லீவ் போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். சரி ஓகே 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 கத்திரிக்காய் அரிஞ்சாச்சு. மணி 1:20. கத்திரிக்காய் இருக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் வரமிளகாய் மஞ்சள் ரெண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே விட்டுருக்கேன். நல்லா பெருசு பெருசாக போடலான்ட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா கறி மசால் பொடி. இது குழம்பு மசாலில் கறிக்கு அரைச்சது சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் பொரியல் ரெடி. சூப்பர். பார்த்தாவே சாப்பிட்லான்னு. சிக்கன் சேப்பிள் இருக்குது பாருங்க சூப்பர். தேங்காய் தேவையில்லை. அது சூப்பராக இருக்குது. மணி 2:10. நானும் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ கழுநீர் ஊற்றி தவிடு காட்டுற கிளம்பியாச்சு. இன்றைக்கி வைக்கப்புல் வாங்கிட்டு வந்தோம். சரி கண்ணுக்குட்டிக்காவது போடலான்ட்டு. என் கண்ணுக்குட்டி ஒன்று கூட வாயில் வைக்க மாட்டேங்குது. இது கூட சுத்தமாக வாயில் வைக்கல. அதே தான் கொஞ்சம் சாப்பிட்ருக்குது. இப்போ உங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் வைக்கப்புல் சாப்பிட மாட்டேங்குதுன்னு. அதுக்கு ஃபோனில் கிண்டலாக சொல்கிறாங்க. உங்களோட மாடு பாதாம் பிஸ்தா தான் சாப்பிடு வைக்கப்புல்லாம் சாப்பிடாதுன்ட்டு. அதே மாதிரி ஒரு மாடு வாயில் வைக்க மாட்டேங்குது வைக்கப்புல். எல்லோரும் வாங்கினாங்க. நானும் வைக்கப்புல் வாங்கி வைக்கப்புல் காமிக்கிறேன் ரோல் பண்ணிடுது.
மிஷினில் இது பண்ணது தான் சூப்பராக இருக்குது. அதே திங்கவே மாட்டேங்கிறேன். வைக்கப்புல் சூப்பராக இருக்குது. கத்தை பிரித்து கொஞ்ச நேரம் உணர்ற மாதிரி வச்சுருக்கிறேன். வாயில் வைப்பனாங்கிறாங்க. அந்த கண்ணுக்குட்டி இது கண்ணுக்குட்டி மாடு சாப்பிட கண்ணுக்குட்டி வாயில் வைக்க மாட்டேங்குதே பாருங்க. இங்கே எடுத்து போட்டு வச்சுருக்கிற கொஞ்ச நேரம் வெயில் வச்சு போடலான்ட்டு. வாங்குறாங்க. இந்தாம்மா. முட்டை 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 ஏப்பா மாட்டை கட்டிட்டு ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் வீட்டில். இப்போ பாருங்கள் கிப்பிள் திங்க மாட்டேங்குதுன்ட்டு கண்ணுக்குட்டிக்கு இது இந்த சாரணைன்னு சொல்லுவதை இது பிடிங்கி போட்டிருந்தேன். ரொம்ப நாளாச்சு இந்த காய் பக்கம் இந்த வயலுக்குள்ளே வரவே மாட்டேன். சரி வெறும் பூடுதான்ட்டு பாருங்க இதை பிடிங்கி போட்டுருந்த பாருங்களேன். இதை டக்குன்னு இங்கே வந்தேன் பாருங்க. சூப்பராக நெல்லிக்காயே பிடிக்கிறதுலேயும் நெல்லிக்காய் மரத்துக்கிட்டே நாங்கள் வரதே இல்லை. இப்படின்னு பார்க்குறேன் சாரணி பிடிங்கிட்டு பாருங்க. சூப்பராக பிடிச்சிருக்குது காய். பெரிய நெல்லிக்காய் நிறைய பிஞ்சு. என் பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே சந்தோஷமாக இருக்குது. நெல்லிக்காய் தான் பாருங்கள் எத்தனை காயின்னு. இதுலேயே இந்த வாதிலை மட்டும் தான் சூப்பராக பிடிச்சிருக்குது. இதில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது பாருங்களேன். பெரிய மரம் பிடிக்கிறதே இல்லை காய். என்னன்னே தெரியல. தண்ணி அதிகமாக தண்ணி தொட்டி தண்ணி போயிட்டே இருக்குதுக்கு. தண்ணி அதிகமாக பாயறனால செடி மரத்தை பாருங்க. பெரிய மரம் பச்சை பசைன்னு தான். ஆனால் காய் அந்த ஒரே வாதில் தான் அத்தனை காய். சூப்பராக பிடிச்சிருக்கு. இதில் ஒன்று ஸ்டெப்பாக இருக்குது. சூப்பராக ரெடி. இப்போ தான் பிஞ்சது வரும். குட்டியாக இருக்குது. ஒன்று பொறிச்சு பார்க்கலாம். கசப்புத்தன்மை வெட்டி கசப்பு வேப்பங்காயாட்ட இருக்குது. அப்பா காய் பெருசானா நல்லாயிருக்கும். வேணும் ரொம்ப பிஞ்சாக இருக்கிறனால கசக்குது. கசப்பாக இருந்தாலும் வாய்க்குள்ள போட்டாச்சு. கரெக்டாக மணி 4:30 பாருங்க. மழை கனம். பால் பீச்சிட்டு மாடெல்லாம் பிடிச்சி கட்டிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட மேய்ஞ்சிருக்காது பாருங்களேன். எல்லாம் கட்டிட்டு வீடு வந்தால் மழை. நேற்று இதே மாதிரி தான் வேஸ்ட்டாக போச்சு. கட்டினதே வெட்டி நீ மேயவே மேயாது வரும். கனமழை. மணி 4:50 இன்னும் பேஞ்சிட்டு இருக்குது. 4:45 ஆயிருக்கு வருங்க. 4:30 பிடிச்ச 30 45. சரி மழை வேகிட்டு நம்ம மாமூல் வேலை பார்க்கலாம். டீ வச்சாச்சு. சரி அதான் வெளிச்சமாக தெரியுது. நல்லா கருமுன்னு இருந்தது. நீ எந்த மாடு மேய போதும். அப்படியே கட்டாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு இருக்கும். வாங்க டீ சாப்பிட்லாம். தம்பியெல்லாம் தூங்குறாங்க. எப்படி போட்டு காமிங்க. அத்தை மாமாலாம் பார்க்குறாங்க. என்ன இப்போவே கை விடி. இது என்ன எங்கே இது என்ன கோணியை போட்டிருக்குறீங்க. கண்ணு தெரியுது. இல்லை இன்னும் வச்சு இப்படி போ தங்க. இன்னும் இப்படி தள்ளி விடுங்க. அழகா
அம்மாயி போட்டு விட்றவா? எங்கே நீயே போட்டு பார்க்கலாம். அழகா சூப்பராக போடுங்க. அப்படி நானாக தான் போட்டுட்ருப்பேன்ல அழகா. கிட்ட வா, அம்மாயி போட்டு விட்றேன். இங்கே அது உடஞ்சிச்சுன்னா போட முடியாது. எப்படி போடுவேன்? அப்பா எங்கே போய் வாங்கிக்கிறாங்க? கொண்டா நான் போட்டு விட்றேன். சூப்பர். அத்தை கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. வா, அத்தை கேட்கல. நீ இடிக்கணும். அது நான் போட்டு விட்றேங்கிறப்பா. அம்மா இடிங்க போட்டு விட்றேன். மேலே தூக்கி போடணும் வேறு. கொண்டாங்களா இப்போ தெரியும் பார். சூப்பரா. அத்தை கேளு எப்படி இருக்குன்னு. இங்கே வா. அத்தை நல்லா இருக்கா? இங்கே வாங்க. ஏ அழகு. அத்தை எப்படி இருக்கு? அத்தை கேளு. அத்தை எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்குன்னு கேளு. அத்தை கேளு எப்படி இருக்கேன்? பொறுமை பத்தல எங்களுக்கு. பொறுமை பத்தல. இது எதோ சொல்லிட்டு இருக்கிறான். ஏய் பக்கா இவனே போட்டான்டா. சூப்பர். வேற லெவல். இப்படி கழட்டு அழகா. ஒரு கையில் கழட்டுங்க. ஒரு கையில் இப்படி கழட்டு. சூப்பராக இருக்கு. அதை போட்டுக்கிட்டு வாங்கிருந்து. ட்ரை பண்ணுறாரு ஆனால் நேர் வர மாட்டேங்குது. எங்கே அந்த லாக்கில் போய் சூப்பர். கொஞ்சம் கீழே வந்துருச்சு. அப்படி அங்கிருந்து வா. போ. போட்டுட்டே வாங்க. போட்டுட்டே வாங்க. அங்கே போட்டுட்டு இப்படியே வாங்க. இப்போ நடந்து வாங்க. அங்கே போய் சும்மா நடந்து வாங்க. போங்க. போய்கிட்டே இருங்க. இப்போ வாங்க. திரும்பி நடந்து வாங்க. அப்படியே வாங்க. என்னது அந்த பாட்டு? என்ன என்ன காத்து கீழே அப்படியே போட்டுட்டு சொல்லு. காத்து கீழே. அதை கண்ணாடி போட்டு சொல்லுங்க. காத்து கீழே. அஞ்சுமே பாட்டுக்கு டான்ஸ் ஆடிடுறீங்க. கண்ணாடி போட்டு தான் ஆடணும். மாமா கண்ணாடி போட்டு தானே ஆடினாங்க. நீ கண்ணாடி போட்டு தான் ஆடணும். ரஞ்சிதமே போட்டு கண்ணாடி போட்டு போட்டு டான்ஸ் ஆடு. போட்டுக்கிட்டு ரஞ்சிதமே அம்மா இப்போ இப்போ ரஞ்சிதமே பாடுங்க. ஓகே. டைம் என்ன? டைம் சொல்லணுமே. நீ எத்தணும் பாருங்க. அப்பச்சி வரையில் சர்வீஸ் கூட்டிகிட்டு வரையில் சிக்கன் சில்லி. எங்கள் வருஷக்குட்டிக்கு பெரிய வெங்காயம் ரொம்ப பிடிச்சி போச்சு. டைம் என்ன? 6:10. 6:10 சில்லி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சூப்பர். காரம் இல்லாமல் ஏத்தங்க. சூப்பர் சூப்பர். எப்படி இருக்குது? அத்தை வாங்க சாப்பிட்லாம் சொல்லு.